கோயம்புத்தூர்லிங்க ஒரு 9 பசங்க ஜட்ஜம்மா கிட்ட கேட்டிருக்காங்க. கையை எப்படி கூப்பிக்கிட்டாங்களா, அப்படியே குறுக்கிக்கிட்டாங்களா, ஆனால் ஒருத்தனும் பெல்ட் போடலைங்கோ. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அம்மா, எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைம்மா. எங்கள் வீட்ல எல்லாம் நான் ஒரே ஒரு பிள்ளைங்கம்மா. எங்கள் அம்மாவுக்கு அப்பாக்கெல்லாம் வயசாகிக்கிட்டு இருக்குதுங்கம்மா. மன்னிச்சு விட்டுருங்கம்மா, தெரியாம பண்ணிட்டேங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு ஆண்ட பரம்பரையா இருந்த எல்லாரும் நேத்து அழுதுருக்காங்க. வயசான அம்மா, கல்யாணமாகாத பசங்க. எனக்கு இறக்க முடிச்சுங்களா, உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வையும் உங்கள் அப்பங்கிட்டயும் ஆத்தாக்கிட்டையும் கேட்க வேண்டிதானே. அவங்கள பாரு, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இத்தனை நாள் விட்டு வச்சுட்டாங்க. சரி, கல்யாணம் ஆகலைங்கிறதுக்கு வேண்டி இப்படிதான் பண்ணுவீங்களா? என்னடா நியாயம் இதெல்லாம்? எல்லாம் காசு பண்ற கொழுப்படுத்தேன் இப்படித்தான் இருக்கு. பார்த்தல, உங்க ஐயனும் ஆத்தாலும் சம்பாதிச்சு வச்சுட்டாங்க. தின்னு போட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறவனுக்கு இப்படியெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா என்னென்ன பண்ண தோணுது? அதனடா என்னை பார்த்து அம்மானு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு தான் பொம்பளைங்களை பார்த்து அம்மானு சொல்ல தோணாதேடா. அந்த புள்ள அண்ணான்னு சொல்லி அழுகும்போது ஒருத்தனுக்கு கூட ஐயோ நம்ம தங்கச்சின்னு தோணவே இல்லைல்ல. வலிக்குதுங்கண்ணான்னு அந்த புள்ள அழுதப்பவும் இப்படித்தானே இருந்திருக்கும். பெல்ட்டு, அது பணக்காரங்களா? நல்ல லெதர் பெல்ட்டை தானே வாங்கி வச்சிருப்பீங்க. கொள்ள காசு. பெல்ட்டுக்கே 2000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருப்பீங்கல்ல. பெல்ட்டு, ஷூவு, கண்ணாடி, கழுத்தில் செயின், பத்தாததுக்கு காரும் ஃபோனு. ஆனால் கேளு, நாடக காதலை நாங்கள் எதிர்த்து தான் பேசுவோன்னு உங்கள் ஐயனாத்தாலும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நாடக காதலுக்கு எதிராக தான் அந்த யுவராஜன் ஒருத்தர் புரட்சி நடத்தி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவருக்கு உங்களை பற்றியெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு. தெரிஞ்சிருந்ததுன்னு வையன், நீங்களாம் ஆயிலுக்கும் சேரையிலையா இருந்திருப்பீங்க. ஆயிலே நேரம் முடிச்சு விட்டுருப்பாரு. எல்லாத்தையும் கொண்டு போய் தண்டவாளத்தில் படுக்க வச்சு போட்டு பசங்கள் விபத்தில் இறந்து விட்டார்கள். ஏன்னா அவருக்கு நாடக காதல்னாலே பிடிக்காது அண்ணனுக்கு. அவருக்கு மட்டும் இல்லைங்க, யாருக்குமே பிடிக்காது. இந்த ராமதாஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு, நாடக காதலின் அசோசியேஷன் பிரசிடென்ட். அவருக்கும் ஒன்றும் கேட்கல. அவருக்கு பையனாலதான் பிரச்சனை. என்ன பண்றது? பையனா பேரனான்னு இங்க சண்டை நடந்துட்டு இருக்கிறப்ப நாடக காதலி எல்லாம் விட்டு போட்டு இந்த பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கல்யாணம் ஆகல. அல்ல எல்கேஜி படிக்கிற பசங்க கல்யாணம் ஆகல, பெரிய ஃபியூச்சர் இருக்குது. அல்ல விவரம் தெரியாம வெள்ளந்தியா வளர்த்த பசங்க. ஐயனும் ஆத்தாலும் அப்படி வளர்த்தி வச்சிருக்காங்க பிள்ளைங்களை. அழுகுறானுங்க பாருங்க. ஐயோ அம்மா, எனக்கு கல்யாணம் ஆகலையுமா, வயசானவங்க வீட்டில் இருக்காங்கம்மா, எனக்கு இன்னும் பெரிய லைஃப் இருக்குமா. அந்த வீடியோ எடுக்கிற பழத்திற்கு வேண்டிதானே எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு. ஆனால் கூட இருக்கிற பசங்கிட்டையாவது அண்ணன் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு ஒன்றரை தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்டிருக்கலாம்ல. சந்தோஷமா கொடுத்துருப்பேன். ஏன்னா எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா வளர்ந்தவங்க கொடுத்துருப்பாங்கல்ல. ஒன்றரை நல்லது கெட்டது அவிகளுக்கு தெரியும், அவிய நல்லது கெட்டது உனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் 9 பேரும் சேர்ந்து என்னென்ன பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாமல் போயிடுச்சாங்கன்னு. ஆட ஒன்ற ஐயனம்மாலும் பசங்க வெள்ளந்தின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பசங்க காலையில இருந்துச்சு வேலைக்கு போய் அம்பிட்டு சம்பாதிக்கிறாங்க, அம்பிட்டு கஷ்டப்படுறாங்க பாருங்க. போன வாரம் கூட ஏதோ செயினை கொண்டு போய் வித்துட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு அரிசி மூட்டை வாங்கி போட்டானுங்க. ஏது தம்பி செயின்னு கேட்டேன். நாங்கள் போய் ஒரு அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணோமா, அந்த அக்கா தான் செயினை இந்தா தம்பி ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு செயினை கழட்டி கொடுத்துட்டாங்க. அப்படி என்ன கண்ணு நீ ஹெல்ப் பண்ண அந்த அக்காவுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லைங்கம்மா, நான் அந்த அக்காவோட ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து வச்சு அந்த அக்கா கிட்டே திருப்பி காமிச்சனுங்கம்மா அப்படின்னு சொல்கிறானுங்க. ஆடா ரீல்ஸ் எடுத்தீங்களாக்கு அப்படின்னு நினச்சிட்டா ஐயனாத்தாலும் வெள்ளந்தியா போயிருப்பாங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறப்பதிலே, அவன் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. 9 பேத்துடைய அம்மாவுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியலிங்க. ஆனா அந்த 9 பேத்தோட அம்மாவும் சீமான் மாதிரியே இருக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமாவே இருக்குதுங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த பாசாக்கா முருகன் சொல்லி போட்டாருங்க. வானத்துக்கெல்லாம் இது கருத்து சொல்லியிருக்காங்க. பொம்பளைங்களை தொட்ட சாட்டப்படி தப்புன்னெல்லாம் சொல்றாங்க. அதை இவங்க சொல்றத பார்த்தா ஆச்சரியமால இருக்குது நமக்கு. ஏன்னா இவியோட பழக்க வழக்கம் என்னன்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு தேசிய கொடியை தூக்கிக்கிட்டு ரோடா நடக்கிறது தானே இவங்க வேலை. கூட்டமா துப்புருன்னு போவாங்க. அது மினிஸ்டராக இருந்தாலும் சரி, கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, 2 பேர்த்துக்கு இந்திய கொடியோட தான் போவாங்க. இந்த மினிஸ்டர் பையன் இருக்கான்லங்க, அவனை பிடிச்சி உள்ள போடுங்கன்னு சொன்னா கூட போட மாட்டேங்கிறாங்களே.
அந்த வீராங்கனைகள் ஏதோ தப்பு பண்ணியிருக்குதுங்க, அதனாலதான் இப்படி நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குஷ்புக்கெல்லாம் இதுக்கு வந்து கருத்து சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இனிதான் போய் நான் வீடியோ பார்க்கானு. அப்படி பார்த்தவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம எல்கேஜி பசங்க கட்சி ஒன்று இருக்குதுங்களே, தாவேக்கா அந்த அஞ்சலி பக்பாவும் கருத்து சொல்லியிருக்குதுங்க. நான் பொள்ளாச்சி தீர்ப்பை வரவேற்கிறேன், இது சரியான தீர்ப்பே அப்படின்னு நம்ம அஞ்சலி பாப்பா பேசியிருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, இந்தியாவுக்குள்ள எந்த விஷயம் நடந்தாலும் பக்கமாக ஒருத்தன் பேசுவான். அவனுக்கு சம்மந்தமே இல்லாததை பற்றி பேச ஆரம்பிச்சா கூட பேசுவான், பேசிக்கிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு பேசுவான். ஆனால் பாருங்க, நேற்றுலேருந்து பேச்சு மூச்சு இல்லாமல் வேதி ஆகிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போனவன் வெளியவே வரலையாம். கயல்விழி அக்கா போய் கதறாங்களாம். பாத்ரூம்குள்ள இருந்து ஒருத்தன் பேசுறானாமா. ஐயோ கயலு, எனக்கு பயமா இருக்குது கயலு, பாலியல் குற்றவாளிகளை எல்லாம் பிடிச்சிக்கு ஜெயிலில் போடுறாங்களாமா கயலு, அது ஆயில் தண்டனை கொடுக்குறாங்களாமா கயலு, அது வெறும் ஆயில் இல்லையாமா, ஆயில் வரைக்கும் ஆயிலாமா, உள்ள போனா சடலமா தான் வெளியே விடுவேங்கிறாங்க. பாலியல் குற்றவாளிகளுக்கு நாட்டில் நடமாடுறதுக்கு வழி இல்லாம போயிடுச்சே கயலு. அந்த பசங்க என்ன தப்பு பண்ணாங்க? குச்சுக்குள்ள இருந்து பிள்ளையவா தூக்கிட்டு போனாங்க? இல்லை இந்த படிக்க போன பிள்ளைங்கள தான் கூட்டிட்டு போயிட்டாங்களா? அது தப்பு தான். இல்லை இந்த வேலைக்கு போற பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்களா? அப்போ அதுவும் தப்பு தான் கையில். ஆரையாச்சும் காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி அதையும் பண்ணியிருக்காங்களா? நான் பண்ணதை பூரா பண்ணியிருக்காங்களே கையில். வெளியே போனால் 100 மைக்கு இருக்கு கையில், பையன் வழக்கம் போல. ஏன்னா சுற்றி பொம்பளை பிள்ளைங்களாம் உட்காந்துருக்குதுங்க. இதை நான் ஒரு பழக்கமாகவே வச்சுருந்தேன் கையில். இனி நான் என்ன செய்வேன் அப்படின்னு உள்ள கதறிட்டு போனவன் இன்னும் வெளியே வரலையாமா. நம்ம கையலக்காவும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு காப்பி தண்ணியாவது குடிச்சிட்டு போய் இப்படி கக்கூஸ்லேயே கிடக்குறியேன்னு திட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. பாலியல் குற்றவாளி என்றாலே ஒருவேளை நாம் தமிழர் ஆட்சி இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா பேச்சுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறியா? பெல்ட்ல அடிச்சாரா? சமரசம் பேசுங்க. ஓ வீடியோ எடுத்து வச்சிருக்கிறியா? ஆடியோ வீடியோவா? ஸ்டார்ட்டை விட ஜாஸ்தியாக வச்சிருக்கிறா? எவ்வளோ வச்சிருக்கிற? சாம்பார் ரசம் பேசுங்க, சாம்பார் ரசம் முக்கியம். தம்பே, இதெல்லாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் எல்லாம் சகஜம். இப்போ அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியுமில்ல? அண்ணனும் இதே மாதிரி தான் காலேஜுக்கு படிக்க போனேன்னா குடிக்க போனேன். அப்படி வீர பெருமை மிக்க மலையாளி. அண்ணன் ஆட்சியில எல்லா உரிமைகளும் மீட்டு தரப்படும். இங்கு சுத்தமான முறையில் சமரசம் செய்து தரப்படும். உயர்தர சமரசம் கிடைக்கும் ஒரே இடம் நான் தாக்கா. யானு கார்த்திகா, நீங்க தான் பெரியார மறுவாசிப்பு பண்ணீங்களே, இதை சிறுவாசிப்பாவது பண்ணியிருக்கலாமே. இந்த சாட்டு பையன் சன்னமா வீடியோ போட்டு விட்டான் தெரியுமா? எதுக்கு தெரியுமா? ஜட்ஜம்மாவை பாராட்டி, ஜட்ஜம்மா இங்கேயும் ஒரு குற்றவாளி இருக்கிறான், தூக்கி உள்ள போட்டுருங்க, தலைமையை எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. அவன் மட்டும் உள்ள போயிட்டானா அடுத்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீதான். பாராட்டிட்டான். பாலியல் குற்றவாளி தண்டனையை பாராட்டி வீடியோ போட்டுட்டான். இவன் தான் ஒரு ஆடியோவும் போட்டிருந்தான். அக்கா வீடியோவால அடிக்காதீங்கக்கா, அண்ணன் கிட்ட சொல்றேங்க்கா, வக்கீல் சொல்றது கேளுங்கக்கா, வண்டி ரெடியா இருக்குதுக்கா, 40,000 ரூபாய் பணத்தோட வந்துடுறேங்க்கா, கிளம்பி பெங்களூருக்கு போயிருங்கக்கா. ஆனா அவனே வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான். சியர்ஸ் வித் ரெமி மார்ட்டினோட. இந்த உதவாக்கார நாயை ஊர் மேய்ஞ்சிட்டு வந்ததுக்கு நான் தண்டத்துக்கு காசு கொடுக்க வேண்டியதா இருக்குது. இந்த தண்டக்கர்மந்திரத்துக்கு வேற காசை வேற கொடுத்துட்டு லொக்கால்னு வேற பேச வச்சுட்டான். அதே நானு அந்த அக்காவை பத்தி எம்பிட்டு அசிங்கமா பேசியிருக்கேன் தெரியுமா? எல்லாம் இவன் ஊர் மேய்ஞ்சதுக்கு. இவனை தூக்கி உள்ள ஓட்டுட்டா கட்சியே விளங்கிரும். இப்படியெல்லாம் பேசியிருக்கலாம். இதே விஷயத்தை வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னா இந்நேரம் ரெக்கார்டு ஆடியோவா வந்திருக்கு. இது வரல. ஏன்னா பேசுனதே நம்ம தம்பி தான். ஊருக்குள்ள எதுக்கு எதிராக வேணாலும் பேசுகிற ஒரு ஆள் ஆணவ படுகொலைக்கு எதிராகவோ இல்லை பாலியல் குற்றவாளிக்கு எதிராகவோ ஒரு வார்த்தை கூட பேசாத ஒரே ஒரு தலைவர், தற்குறி தலைவர் சீமா மட்டும்தான். தருதலை தலைவன் சீமான், தற்குறிகள் அவ தம்பிக. இன்னைக்கு வரைக்கும் தம்பிங்கெல்லாம் இன்னும் ஒப்பாரி வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எங்க அண்ணன் ஆட்சி பிடிச்சிட்டாருன்னா இங்க என்ன நடக்கும் தெரியுமா, அங்க என்ன நடக்கும் தெரியுமா, இது மல்லாக்க உலகம் தெரியுமா,
பனை மரத்தை ஒரு பிள்ளை புதுசாக நட்ட வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பச்சை மட்டை டிமாண்ட் ஆயிடப்படாதுல்ல. இன்னையோட 2 days ஆக போகுது. சீமான் இப்போ வரையும் வெளியே வரல. வெயிட் பண்ணுவோம், புன்னகையோட வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அவன் பேச போகிறதே கிடையாது. சீமான் மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்கிற பசங்களோட அப்பா அம்மா கிட்ட நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, அந்த 9 குற்றவாளிகளையும் நீங்கள் எப்படி வளர்த்தக்கூடாதுங்கிறதுக்கு நீங்கள் மிகப்பெரிய உதாரணமாக மாறிட்டீங்க. இனி திருப்பியும் இதுக்கு அப்பீலு போய் தப்புக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான பெற்றோர்கள் உதாரணத்தில் போய் உட்காந்துடாதீங்க. இதுவே பெரிய தப்பு. அப்பீலுக்கு போயிட்டு இன்னும் மிகப்பெரிய தப்பை பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக நீங்களே இந்த 9 பேர்த்தையும் கொண்டு வந்திருக்கணும். ஆனால் இன்னும் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? இந்த 9 பேர் தப்பு பண்ணிட்டாங்க. இன்னும் இவங்க கூட சுத்தின பல செவ்வாழைகள் இன்னும் இருக்காங்க. அவங்களையெல்லாம் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் நல்ல தாய் தகப்பனாகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் பசங்க பண்ண எந்த தப்புக்கும் நீங்கள் நேரடியான பொறுப்பல்ல. ஒரு கெட்ட குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்பாவாயிட்டீங்க. ஆனால் நல்ல சமூகத்தின் தாய் தகப்பனாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மாறுங்கள். உங்களை புன்னகையோடு நாங்கள் எல்லாரும் வரவேற்போம். நன்றி, வணக்கம்.